ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் ஹுக்கும்னு வந்திருக்கக்கூடிய ஹாரர் படத்தை பற்றி தான் நம்ம விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். ஹுக்குமில் வந்து ஆடம்ஸ் கேட் வந்து நடிச்சிருக்காரு. டேமியன் மெக்கார்த்திங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஹுக்கும் படத்துடைய கதைங்கும் போது படத்துடைய நாயகன் வந்து ஒரு நாவலாசிரியர், ஒரு ரைட்டராக இருக்கார். அப்படி இருக்க அவர் ஒரு நாவல்லாம் எழுதி முடிச்சிடுறாரு. அந்த ஃபைனல் டச் கொடுக்க முடியாமல் இருக்க, அதே சமயம் இவருக்கு வந்து இவங்க அப்பா அம்மா இறந்தது வந்து ஒரு சின்ன மனசில் வந்து ஒரு கவலையாகவே இயங்கிட்டு இருக்கிற சமயத்தில், மேலும் இவர் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் வந்து நம்பாத ஒரு நபராக இருக்கிற சின்ஸ் ரைட்டராக இருக்கிறதுனால, அப்படி இருக்க இவர் வந்து ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறாரு. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹனிமூன் சூட்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப வருஷமாகவே ஓப்பன் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஹோட்டலில் போய் இவர் தங்குறாரு. அட் தி சேம் டைம் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு சர்வரும் இருக்காங்க, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஒரு லேடியும் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து இவர் பாரில் வந்து ட்ரிங்க் பண்ணும்போது அந்த சர்வர் என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே வந்து இந்த அமானுஷ்யத்தை பார்த்துருக்கேன், ஒரு தடவை லிஃப்ட்டில் வந்து ஒரு உருவத்தை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இமீடியட்டாக இவர் கோவப்பட்டு அவனுக்கு சூடு வச்சிடுறாரு. வச்சுட்டு இவர் ரூமுக்கு போயிடுறாரு. அட் தி சேம் டைம் பாரில் வந்து இவங்க அம்மாவோட ஃபோட்டோவை விட்டுறாரு. அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் சர்வரும் அவர் ரூமில் போய் இதை கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது, அவங்க அந்த ரூம் கதவை திறக்கும்போது இவர் வந்து ஹேங் பண்ணுறாரு. எனிவே இறக்கலை. அட் தி சேம் டைம் இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இவர் ரெக்கவரி ஆகி திருப்பி அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. அப்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் மிஸ்ஸிங்கிறது இவருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இதை சஸ்பெக்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க களத்தில் இவர் இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருதுன்னா, ஏன் அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து மிஸ் ஆகுறாங்க, மேலும் அதில் வந்து அந்த ஹோட்டலில் பணிபுரிகிற யாருக்காவது வந்து சம்பந்தம் இருக்கா, அட் தி சேம் டைம் இவர் ஒரு நாவல் ரைட்டர், இவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணாரா, அப்படி இந்த பொண்ணை தேடி சர்ச்சில் போகிறாரு, இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு இவர் வந்து ஒரு இதை கண்டுபிடிக்க போகும்போது இவர் சந்தித்த அனுபவங்கள் என்ன, இதுதான் ஹுக்கும் படத்துடைய மீதி கதையாக இருக்குது. இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் பெருசாக ஒர்க் ஆகிருக்கிறது என்னென்னா, நிச்சயம் ஆடம் ஸ்காட்டோட பெர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி வந்து அவர் சிங்கிள் ஹேண்டடாகவே எடுத்துகிட்டு போகிறாரு. மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவரை வச்சு தான் நகருது. மற்றபடி நடித்த நடிகர்கள் எல்லாமே சின்ன சின்ன பார்ட்டில் வந்தாலும் இந்த ஒரு ஹாரர் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ஒரு ஹாரர் த்ரில்லர்னால் மியூசிக் பிளேஸ் அ வைட்டல் ரோல். நிச்சயம் இந்த படத்துடைய சவுண்ட் ட்ராக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, இந்த படத்துக்கு வந்து பயங்கர வலு சேர்த்துருக்கு. நல்ல தியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டை வந்து உங்களால் நிச்சயம் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லருக்கு என்ன சினிமோட்டோகிராஃபி தேவையோ அதை வந்து நீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குற நமக்கே வந்து அங்கங்கே ஒரு பதபதைப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு விஷுவலாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வந்து ஒர்க் ஆகிற ஒரு பெரிய விஷயம்னா, அதாவது ஹாரர் மொமெண்ட்ஸ் அங்கங்கே ஒரு சீட் ஜம்ப் மொமெண்ட்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யுது. மேலும் டெக்னிக்கலி ஒரு ஹாரர் படத்தை எவ்வளோ தூரம் நமக்கு த்ரில்லாக என்கேஜிங்காக கொடுக்க முடியுங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போது ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஹாரர் படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயம் கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹாரர் படத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட் படமாக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக அமையுது, பெரிய ப்ளஸ்ஸாகவும் உட்காருது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது வந்து இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஆடம் ஸ்காட்டே தான் ஃபுல்லாக எல்லா மொமெண்ட்ஸ்லேயுமே இருக்கார். அது சில நேரம் வந்து நமக்கு சலிப்பை தர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த படம் வந்து ஒரு ஹாரர் படம்னா, அதாவது அந்த ஹாரர் எலமெண்ட்ஸுங்கிறது த்ரூ அவுட் தி படங்கிறது எதிர்பார்த்துட்டு நம்ம போக முடியாது. இது வந்து ஸ்லோவாக நவுந்து அங்கங்கே அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் படமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஹுக்கும் படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நாவலாசிரியர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா இறந்த ஒரு சோகத்தில் இருக்கார். அப்படி இருக்க அவரோட நாவலுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் நம்பாத ஒரு பர்சனுங்கும் போது அங்கே ஒரு சர்வர் வந்து அதை பற்றி சொல்கிறான். அவனை சூடு வச்சுட்டு போகிறாரு. போனோடனே ரூமில் பார்த்திங்கன்னா இவர் ஹேங் ஆகுறாரு. அந்த டைமில் ஹெல்ப் பண்ண ரிசப்ஷனிஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல திருப்பி வராரு. அவங்க மிஸ்ஸிங். ஸோ அதை கண்டுபிடிக்க உள்ளே இறங்கும்போது ஹீரோவோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு இதெல்லாம் தாண்டி அவர் அந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா, இதை வந்து ஒரு டீசெண்டான காத்திக் ஹாரர் ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரொட்டீன் ஹாரர் படம் எப்போ பார்த்தாலும் ஸ்கேரி மொமெண்ட்ஸ் வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. அண்ட் இப்போது சில பேர் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் அங்கங்கே ஸ்கேரி மொமெண்ட்ஸ் வேணும். அதே மாதிரி அந்த ஸ்கேரி மொமெண்ட்ஸ்க்கான கன்க்ளூஷன் இருக்கணும்னா அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படங்கிறது வந்து சூட் ஆகும்.
தியேட்டர்ஸில் விஷுவல் எஃபெக்ட்டும் சரி, ஆடியோ எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்கிற தியேட்டரா பார்த்து பார்க்கும்போது, இந்த படம் வந்து கனெக்ட் ஆவறதுக்கு, பிடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் ஸ்லோனஸை நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஏ சர்ட்டிஃபைடு தான். காரணம் வந்து இது ஒரு ஹாரர் படம். செக்ஷுவல் கன்டென்ட்டோ, அடல்ட் கன்டென்ட்டோ இல்ல படத்தில. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.